சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஏப்ரல் 26 2026 ஞாயிற்றுக்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 13ஆம் திருநாள். மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கைகூடும். வேதம், பூஜை, புனஸ்காரம், அதே மாதிரி தான தர்மங்களுக்கு உகந்த நாள். அக்னி வேள்வி நடத்துவதற்கான சூப்பர் நாள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரிலாம் இந்த நாள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். சூப்பரான நாள். டெஸ்ட் எடுக்கிறது, ஸ்கேன் எடுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன், அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசி, இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றீங்களோ நல்லா இருக்கும். கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் துணி கடை வச்சிருக்கீங்களோ, நூல் கடை வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். மற்ற அத்தனை பேருக்கு இந்த நாள் ஏதோ ஒன்று சரியில்லைங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். மெயினா ஹெல்த்ல பிபி டவுன் ஆகும், இல்ல சுகர் டவுன் ஆகும். அதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. தாயாருடைய ஹெல்த் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியாளர் மஞ்சள் நிறம். மிதுன ராசி, அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி எதுவானாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். எல்லா விதமான முயற்சிகளும் ஜெயிக்கும். மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போயும். கொடுக்கல் வாங்கல்ல தப்பான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் பார்த்துக்கணும். அக்கம் பக்கத்து வீட்டாலும் இருக்கக்கூடிய சின்ன ஒரு கோல்டு வார் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி, அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் முக்கியத்துவம் வேணும். இன்றைய நாள் அவருடைய விஷயங்கள் என்னன்னா சூக்ஷமே இதுதான். யார்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா வராது. ஏற்றிருக்கனால தப்பான விஷயங்கள், போலியான விஷயங்களுக்கு போய் நம்ம நம்பி பணம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ அதை மட்டும்தான் மெயினா பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சூப்பரா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், அதுவும் இன்றைய நாள் குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் மட்டுமே முக்கியமாக வேண்டப்படக்கூடியனால சந்திரன் என்ற நட்சத்திரம், கேத்து அஷ்டமத்துல இவ்வளவு கிரகம். இன்ஃபேக்ட் ஓப்பனா சொன்னா தூக்கமே வராது. பயங்கர டென்ஷன், எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குருமார்கள் வழிபாடு, அதுவும் சிவன் ஆனந்த தீர்த்தர், மத்வாச்சாரியார், காஞ்சி பெரியவர், அதே மாதிரி ராமானுஜர், இந்த மாதிரி குருமார்களை வழிபாடு செய்தோம்னா, துதித்தோம்னா பாரமான மாற்றங்கள் கொடுக்கும். நிம்மதி ஃபர்ஸ்ட் இருக்கும். நிம்மதி இருந்தாவே நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் மத்வாச்சாரியார். 832 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த மகான். எல்லாத்தையும் மாத்திருக்காரு. அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி, அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள் ஏற்படலாம். ஏன்னா ராசி அதிபதி 7ஆம் இடத்துல போய் நீச்சம் பெற்றிருக்காரு. அதனாலே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா கணவனுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத இஷ்யூ, ஹெல்த்ல பிரச்சனை, காம்ப்ளிகேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இன்றைய நாள் வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதை மட்டும் கண்டுகொள்ளாதீங்க. மற்றபடி எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். தடைகள் கொடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குங்கிறது நம்பிக்கையானது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல வனதுர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கலாம், அலைச்சல்கள் அதிகமா இருக்கலாம். ஆனா அது எல்லாத்துக்கும் லாஸ்ட்ல உங்களுக்கு தான் அது சாதகமா இருக்கும். ஏன்னா லாபத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் கேத்து நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். அந்த கேத்து வரையஸ்தானத்தில் இருப்பதனால கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பயணப்படுவது, இரவு நேரத்தை தூக்கத்தை கெடுத்து ஒரு விஷயத்த பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது வேலை கொஞ்சம் பழு ஜாஸ்தியா இருக்கும். பட் அது கண்டிப்பா உங்களுக்கு தான் சாதகமா மாறும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. மற்றபடி எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே போகும். சூப்பரான நாள்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள்ல இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக அகலும். நண்பருடைய உறுதுணையாக சில பேருக்கு நடக்கும். நிறைய பேருக்கு இந்த வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா மிகப்பெரிய ஆதாயங்களை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலைவாணி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ரொம்ப பக்காவா ஆராய்ந்துதான் எந்த விஷயத்தையும் பண்ணுவீங்க. அதுவும் இந்த நேரம் உங்களுக்கு தோணக்கூடிய உள் உணர்வுகள் மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நீங்க பிளான் பண்ணா போதும், அந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அது இந்த நாளை தெரியும் ஆண்டாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள். சில பேருக்கு வேணா குழந்தைகளோட தேவையில்லாத மனசு வாக்குவாதங்கள், சண்டைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். தேவையில்லாத விஷயங்களை போய் மைண்ட்ல உட்காந்துட்டு இது எதுக்கு நடந்தது, அது எதுக்கு நடந்ததுன்னு உட்காந்து ஆராயாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஏன்னா பொதுவாகவே 3ஆம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது அண்ணன் தம்பி சகோதரருக்குள்ள நிறைய பிரச்சனை நடக்கும். முக்கியத்துவம் வாய்ந்தது அமைதியா இருக்கிறதுங்கிறது மட்டும்தான். மற்றபடி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனத்தை காக்கக்கூடிய நாள், முக்கியமான நாள். ஏன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல இருக்கவங்க, மெயினா ஃபினாயில் வியாபாரம் பண்றவங்க, வண்டி வாகன ஓட்டுநர்கள் ஆகட்டும், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆகட்டும், அதே மாதிரி இந்த கட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் இந்த நாள் ஏற்றத்தை கொடுக்கும். அது இந்த நாள் மனைவியுடைய கணவருடைய வார்த்தைகள்ல நிறைய உண்மைகள் பதிஞ்சிருக்கக்கூடிய நாள். அதே மாதிரி வியாபாரத்துல ஏதாவது போலியை பார்த்து நம்ம ஆஹா ஓப்போ நினைச்சோன்னா அது போயிடும். அது பொய்யாதான் இருக்கும். அதனால இந்த நாள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், அஜீரண கோளாறுகள் இதுதான் பிரச்சனை பண்ணும். இல்லைன்னா வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை வரும். அதனால மெடிசன் வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போறது, ஹாஸ்பிட்டல் போறது, சில பேருக்கு இன்ஜெக்ஷன் குத்துறது, இந்த மாதிரிதான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பதுதான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.